வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு. ஏழைகளின் கனவுகள் நனவாக்கப்படும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. மத்திய பட்ஜெட் புதிய ஆற்றலையும் நம்பிக்கையும் அளிக்கும் பிரதமர் மோடி உறுதி. அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி அமைதி பேரணி நடைபெறும் திமுக அரசு அறிவிப்பு. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்காக 62 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. வடசென்னை வளர்ச்சி பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வீட்டு வசதி, நகராட்சி நிர்வாகம், எரிசக்தி, மருத்துவம், உள்துறை சார்பில் இரண்டாம் கட்டமாக 1383 கோடியில் 79 புதிய திட்ட பணிகள் மற்றும் 29 முடிவுற்ற திட்ட பணிகளை கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இந்நிலையில் கொளத்தூர் பகுதியில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து திருவிக நகர், கன்னிகாபுரம் விளையாட்டு மைதான பணிகளையும் பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியின் போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். எல்லாத்தையும் வைக்கிறாரு. ஒன்னு ரெண்டு இல்ல, எல்லா பிரச்சனையிலையும் அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காரு. அது எங்களுக்கு நல்லதா இருக்கு. தொடர்ந்து அதை செய்யணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதை செய்யதான் எங்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கு வேகம் வருது. அவருடைய போக்கு இந்த ஆட்சிக்கு சிறப்பாக தான் சேர்க்குது. அதனால தொடர்ந்து செய்யட்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கவர்னரை கேட்டுக்கொள்கிறேன். அதான் அவர் தொடர்ந்து இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை நாங்கள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு போட்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஒரு 4ஆம் தேதியிலிருந்து வழக்கு தொடர்ந்து நடக்க இருக்குது. அப்போ தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மத்திய அரசின் முதன்மையான நோக்கம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியுள்ளது. முன்னதாக இந்திய அரசியல் சாசனத்தை வடிவமைத்த அம்பேத்கர் உள்ளிட்டோருக்கு வீர வணக்கம் செலுத்தினர். அதன் பின்னர் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர், 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயர்ந்து நிற்பதாகவும், செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் உலகிற்கே இந்தியா ஒரு வழிகாட்டியாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் விவசாயிகள், பெண்கள் நலன் கருதி ஒன்றிய அரசு பணியாற்றி வருவதாகவும், பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் பல கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு காட்டினார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒன்றிய அரசின் முதன்மையான நோக்கம் என்றும், அரசு தேர்வு வினாத்தாள் கசிவுகளை தடுக்க புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் நேற்று சிறிய ரக பயணிகள் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சிக்கி 67 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் விமான விபத்தில் உயிரிழந்தோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், வாஷிங்டன் டிசியில் நடந்த துயர விபத்தில் உயிரிழந்தது ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தங்கள் மனமார்ந்த இரங்கல் என்றும், இந்த துயரில் அமெரிக்க மக்களுடன் நாங்கள் நிற்கிறோம் என்றும் பதிவிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெறும் என அறிவித்துள்ளது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் மறைந்த தலைவருமான அறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி வருகிற பிப்ரவரி 3ஆம் தேதி காலை தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் மற்றும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில், வாலாஜா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலை அருகில் இருந்து அண்ணா சதுக்கம் வரை அமைதி பேரணியாக சென்று மரியாதை செலுத்த உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மொழி உயர்வுக்காகவும் தமிழர்களின் மேம்பாட்டுக்காகவும்
தமிழ்நாட்டின் சிறப்புக்காகவும் வாழ்நாள் எல்லாம் ஓயாது பாடுபட்டவர் என்றும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தை அரசியல் உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த ஆற்றலாளர் அண்ணா என்று திமுகவினர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். தமிழகத்தின் அனைத்து கிராமங்களிலும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்காக 62 கோடி ரூபாய் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்து அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 2006-2011 ஆண்டு திமுக ஆட்சியில் அனைத்து கிராமங்களிலும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் துவக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் தார் சாலைகள் அமைப்பு, குளங்கள் சீரமைப்பு, குடிநீர் விநியோகம் மற்றும் தெருவிளக்கு அமைப்பு உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த திட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதற்காக 1147 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணையை வெளியிட்டுள்ளது. அதில் கிராமத்தில் உள்ள மக்கள் பெரும்பான்மையாக பயன்படுத்தும் குளம் ஊரணிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், தனியாருக்கு சொந்தமான குளம் ஊரணியை தேர்வு செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் எடுக்கப்படும் குட்டை மற்றும் ஊரணியில் இருந்து நீளத்தில் பாதி அளவு மற்றும் அகலத்தில் பாதி அளவு குளங்களுக்குள் இந்த திட்டம் அமைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பட்ஜெட் நாட்டிற்கு புதிய ஆற்றலையும் நம்பிக்கையும் அளிக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆண்டின் முதல் தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி, 2047 ஆண்டு நாடு சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் நிறைவு செய்யும் போது இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக மாறும். அதற்காக தற்போதைய மத்திய பட்ஜெட் நாட்டிற்கு புதிய ஆற்றலையும் நம்பிக்கையும் அளிக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா ஜனநாயக நாடாக 75 ஆண்டுகள் நிறைவு செய்திருப்பது பெருமைக்குரியது என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் விடுமுறை நாட்களில் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகள் வேலை நாட்களில் மாலை 6 மணிக்கு மேல், விடுமுறை நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இரவு 8 மணி வரை சிறப்பு வகுப்புகள் நடத்தி வருவதாக புதுச்சேரி கல்வித்துறைக்கு தொடர் புகார்கள் வந்துள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தொடர் வகுப்புகள் நடத்தப்படுவதால் மாணவர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இனி தனியார் பள்ளிகளில் மாலை 6 மணிக்கு மேல் சிறப்பு வகுப்புகள் மற்றும் பிற திறன் சார்ந்த வகுப்புகளை நடத்த அனுமதி இல்லை என்றும், அப்படி விதிகளை மீறி செயல்படும் பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை அருகே மறைந்த தாய்க்கு மகன்கள் கோவில் கட்டிய சம்பவம் அந்த கிராமத்தில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி அடுத்த கரிவேடு கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ், கன்னியம்மாள் தம்பதியினர். இவர்களுக்கு சண்முகம், முருகேசன், கேசவன், ஏழுமலை, செல்வி, கஸ்தூரி மற்றும் ஷகிலா மேரி என 4 மகன்கள் மற்றும் 3 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 2023 ஆண்டு கன்னியம்மாள் வயது மூப்பின் காரணமாக உடல்நலக் குறைவால் தனது 87 வயதில் காலமானார். இதனை அடுத்து தாங்கள் குடும்பம் ஏழ்மையாக இருந்த காலத்தில் எவ்வித குறையும் இன்றி தங்களை படிக்க வைத்து காவல்துறை அதிகாரி, மருத்துவர், பேராசிரியர் போன்ற உயர் பதவிகளில் வேலை பார்க்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளதால் 1,50,00,000 ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக மணிமண்டபத்தை கட்டி உள்ளனர். அது மட்டும் இன்றி தனது தாய் கன்னியம்மாளுக்கு திரு உருவ சிலை வைத்து தீபாராதனை காண்பித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே மணல் திருட்டில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே உள்ள சுத்தமல்லி பெரிய ஓடையில் மாட்டு வண்டிகள் மூலம் மணல் திருடப்படுவதாக தாப்பழூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் தாப்பழூர் போலீசார் சுத்தமல்லி முக்கிய சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர்.
அப்போது மணல் கடத்தலில் ஈடுபட்ட சுரேஷ், அறிவானந்தம் மற்றும் மணியரசன் ஆகிய 3 பேரையும் காவலர்கள் கைது செய்து மற்றும் 3 மாட்டு வண்டிகளையும் காவலர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் மாட்டு வண்டியில் மணல் அள்ளுவதற்காக கூலி வேலைக்கு சென்ற பருக்கல் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல வருடங்களாக மூளை நோயினால் பாதிக்கப்பட்ட இளைஞரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மருத்துவர்கள் திறன்பட செயல்பட்டு மீட்டுள்ளனர். மதுரையில் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி பல ஆண்டுகளாக கை கால் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு மருந்துகளின் மூலம் சிகிச்சை எடுத்தும் குணமடையாத இளைஞருக்கு மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை செயல்முறையினால் நிரந்தர நிவாரணம் கிடைத்துள்ளது. டெம்பரல் லோபெக்டாமி வித் அமிக்டாலா ஹிப்போகாம்பெக்டோமி என அழைக்கப்படும் இந்த செயல்முறை அவரது வலிப்பு தாக்கங்களுக்கு காரணமான மூளை திசுக்களை வெற்றிகரமாக அகற்றியுள்ளது. இம்மருத்துவமனையின் நரம்பியல் துறை தலைவர் மருத்துவர் விஜய் ஆனந்த், நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் மருத்துவர் செல்வ முத்துக்குமரன் ஆகியோரை உள்ளடக்கிய திறன்மிக்க மூளை அறுவை சிகிச்சை குழுவினரால் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் நரேந்திரன், இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வலிப்பு தாக்கங்களின் காரணமாக தன் சுய நினைவை மறந்து விடுவதால் பல விபத்துக்கள் நேர்வதாக தெரிவித்தார். எனவே அமிக்டாலா, டெம்போரல் லோப்கள் மற்றும் ஹிப்போகாம்ஸ் ஆகியவற்றை அகற்றுவதற்காக ஒரு திறந்த நிலை மூளை அறுவை சிகிச்சையை மேற்கொண்டதாகவும் இந்த வலியினை முற்றிலுமாக நிறுத்திவிட முடியும் என்றும் விளக்கம் அளித்தார். நான் நரம்பியல் நிபுணராக இருக்கேன். என்ன ஃபெசிலிட்டிஸ் தான் மெயின், 7 ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் பண்றோம். இது மெயினாக டாக்டர்ஸ்க்கும் நான் மெசேஜ் கொடுக்குற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க அந்த ஃபிக்ஸ் பேஷண்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாதம் 7 மாதம் ட்ரீட் பண்ணி பார்ப்பாங்க. அது கண்ட்ரோல் கிடைக்கலன்னா தயவு பண்ணி இந்த மாதிரி ஹையர் சென்டர்ஸ்க்கு நீங்கள் அனுப்புனா அந்த பேஷண்ட் நல்லா கண்டிப்பாக பயன்படுவாங்க. இதுவும் இந்த ப்ரெஸ் மீட் மூலம் ரீச் ஆகும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். தேங்க்யூ. நான் டாக்டர் செல்வமுத்துக்குமரன், நியூரோ சர்ஜன். ஸோ நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்றது இது நுண்ணியமாக பண்ண வேண்டியது. இதுக்கு நிறைய கருவிகள், அகைன் தேவையான கருவிகள், மைக்ரோஸ்கோப், நியூரோ நேவிகேஷன், இந்த மாதிரி கருவிகள்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது யூஸ்வலாக பெரிய லெவலில் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் பிரச்சனைகள் வரதில்லை. ஸோ ரிசல்ட்ஸ் 95% சக்ஸஸ் ரேட் இருக்குது இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில். திருப்பூரில் சிறுமியை திருமணம் செய்த வாலிபருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருப்பூர் போயம்பாளையம் பகுதியை சேர்ந்த மோகன் விக்னேஷ் பனியன் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். அங்கு தன்னுடன் வேலை பார்த்து வந்த சிறுமியை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பெருமாநல்லூர் காவல்துறையினர் போக்சோ சட்டம் மற்றும் குழந்தை திருமணம் பிரிவு உள்ளிட்ட வழக்குகளின் கீழ் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை திருப்பூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட குற்றத்திற்காக 20 ஆண்டு சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும், திருமண ஆசை காட்டி சிறுமியை கடத்தி சென்ற குற்றத்துக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் மற்றும் குழந்தை திருமணம் செய்த குற்றத்திற்காக 2 ஆண்டு சிறை தண்டனை என மொத்தம் 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி சுரேஷ் தீர்ப்பளித்துள்ளார். விழுப்புரம் அருகே 1 கோடி ரூபாய் ஹவாலா பணத்துடன் சுற்றி திரிந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சென்ற 4 பேரை சோதனை செய்ததில் 1,60,00,000 ரூபாய் பணம் சிக்கியுள்ளது. இதனை அடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சென்னையில் இருந்து திருச்சிக்கு குருவியாக செல்வதாகவும், பணம் யாரிடம் இருந்து வாங்கியது என்றும், யாரிடம் கொடுக்க செல்கின்றனர் என்ற தகவல் தங்களுக்கு தெரியாது என்று தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பணம் ஹவாலா பணமாக இருக்கக்கூடுமோ என்ற கோணத்தில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் பெயரில் போலி முகநூல் பக்கம் துவங்கி பெண்களின் கவர்ச்சி புகைப்படங்களை பதிவேற்றம் செய்தவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் மாவட்ட ஆட்சியரின் திட்டங்கள் குறித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுவது உண்டு. இந்நிலையில் அவரது பெயரில் போலி முகநூல் பக்கத்தை சில மர்ம நபர்கள் துவக்கி அவரது புகைப்படங்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்ற நிகழ்வு குறித்தும் பதிவேற்றம் செய்துள்ளனர்.
மேலும் வட மாநிலத்தை சேர்ந்த பெண்களின் புகைப்படங்களை தவறாக சித்தரித்து பதிவேற்றம் செய்துள்ளனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த மாவட்ட ஆட்சியர் இந்த மர்ம கும்பலை பிடித்திட சைபர் கிரைம் காவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மர்ம நபர்களின் இந்த செயல் நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அருகே வீட்டின் உள்ளே தவறுதலாக தாழ்பால் போட்டு சிக்கிக் கொண்ட குழந்தையை தீயணைப்பு துறையினர் துரிதமாக மீட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த அசோக்குமார் மற்றும் மீனாட்சி தம்பதியரின் மகள் யாழினி 2.5 வயதான பெண் குழந்தை தாய் வெளியே சென்ற போது எதிர்பாராத விதமாக வீட்டின் கதவை உள்ளே இருந்து தாழ்பால் போட்டு சிக்கிக் கொண்டார். பின்னர் மீனாட்சி கதவை திறக்க வெகு நேரம் முயற்சித்தும் திறக்க முடியாததால் குழந்தை அழத் துவங்கியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த மயிலாடுதுறை தீயணைப்பு துறையினர் பெரிய ரக சுத்தியை கொண்டு கதவினை உடைத்து குழந்தையை பத்திரமாக மீட்டுள்ளனர். துரிதமாக செயல்பட்ட தீயணைப்பு துறையினரை பலரும் பாராட்டி வருகின்றனர். தங்களது உணவுப் பொருட்கள் மீது தவறான தகவல்கள் பரப்புவோர் மீது அவதூறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மயில் மார்க் சம்பார் அவை நிறுவன பங்குதாரர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை மயில் மார்க் சம்பார் அவை நிறுவனத்தின் பங்குதாரர்கள் பொன்முருகன், பாலசுப்ரமணியன், செந்தில்குமார் உள்ளிட்டோர் கோவை மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். அந்த புகார் மனுவில் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ் நிறுவனத்தில் மயில் மார்க் என்ற பிராண்ட் பெயரில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தங்களது தயாரிப்புகளில் விவசாயிகள் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகள், வேதி பொருட்கள் கலப்படம் செய்திருப்பதாக கோவையை சேர்ந்த ரவிகாந்த் என்பவர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக புகார் அளித்துள்ளனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்களது நிறுவன தயாரிப்புகள் குறித்து அவதூறு பரப்பும் விதமாக கோவையில் புதிதாக துவக்கியுள்ள ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இந்த செயலை செய்து வருவதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். அதாவது ஒரு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்தை வயலில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மருந்தை தயாரிக்கிற உணவுப் பொருளில் கலப்படம் செய்கிறோன்னு சொல்லி ஆதாரமே இல்லாமல் ஒரு போலியான வதந்தியை பரப்பி மக்கள் மனசில் ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களை நாங்கள் ஆல்ரெடி உணவு பாதுகாப்பு துறையில் எல்லாமே பரிசோதனை பண்ணி எல்லா பேட்சும் ஒவ்வொரு பேட்சும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பர்டிகுலராக நான் சாப்பிடுவேன். டெய்லி நான் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கேன். நீங்களாவது வீட்டில் எல்லா தாளித்து எல்லாம் இதெல்லாம் செய்வாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. ராவாக எடுத்து சாப்பிட்டு இதை டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் ஆதாரமே இல்லாமல் எங்களோட நிறுவனத்தின் மேலே இவ்வளோ பெரிய ஒரு பொய்யான ஒரு தகவலை இன்றைக்கி இது வைரலாக பரவிட்டுருக்கு. ஒரு நெகட்டிவ் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கு. மக்கள் நெகட்டிவ் நியூஸ்னால் உடனே இது பண்ணுறாங்க இல்லையா? மக்களை அச்சப்படுத்தக்கூடாது முதல்ல. ஏன்னா 60 வருட பாரம்பரியத்தை யாராலும் அப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு புதிய நிறுவனம் தொடங்குறாங்க, ஒரு நிறுவனம் வருது, உள்ளே வர்றாங்க. அவங்களோட அது தெரியல. அதைத்தான் காவல்துறையார்கிட்ட இன்றைக்கி சொல்லியிருக்கோம். ஒரு காம்படிஷன், வியாபாரத்தில் காம்படிஷன் இருக்கலாம் இல்லையா? அதுக்கு இப்படி ஒரு கீழ்த்தரமான முறையில் இது முறையல்ல. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 61,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 120 ரூபாய் அதிகரித்து 7,730 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 107 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1000 ரூபாய் அதிகரித்து 1,07,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் ராணுவ ஹெலிகாப்டருடன் பயணிகள் விமானம் மோதிய விபத்தில் 67 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் கன்சஸ் மாகாணம் விஷிதா நகரில் இருந்து 67 பேருடன் வாஷிங்டன் மாகாணத்திற்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று காலை புறப்பட்டது. விமானம் வாஷிங்டனில் உள்ள ரொனால்டு ரீகன் விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட போது டிசியில் பிளாக் ஹாக் எனப்படும் ராணுவ ஹெலிகாப்டர் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் இரண்டும் போடோமாக் என்ற ஆற்றில் விழுந்துள்ளது. இந்த விபத்தில் 67 பேர் உயிரிழந்துள்ளதாக மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள்.
வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு. ஏழைகளின் கனவுகள் நனவாக்கப்படும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. மத்திய பட்ஜெட் புதிய ஆற்றலையும் நம்பிக்கையும் அளிக்கும் பிரதமர் மோடி உறுதி. அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி அமைதி பேரணி நடைபெறும் திமுக அரசு அறிவிப்பு. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்காக 62 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.